ஆனா இது என்ன சன் மீட்டர் ஆட்டோ ஓட்டிருக்கீங்களா? அது என்ன சன் மீட்டர் ஆட்டோன்றது நம்ம மதுரையில பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் போட்டு நம்ம ரன் பண்றோம் இந்த ஆட்டோவை. நீங்க வேற பேசி கொடுக்க வேண்டாம் பேமெண்ட். மீட்டர் அமௌண்ட் நாங்க மீட்டர் ஆன் பண்ணுவோம். மீட்டர்ல என்ன தொகை வருதோ அதை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ புதுசா பாத்தீங்க அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் இது ரெண்டுத்துலயுமே அப்ளிகேஷன் ரெடி பண்ணிருக்கோம். நீங்க ஆப்ல புக் பண்ணி கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்ல எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் இருக்கு www.sunmeterauto.com. அதுல இருக்கிற நம்பர்ஸ்க்கு நார்மலா கால் பண்ணி நீங்க போன் பண்ணீங்கனாலும் நாங்க நீங்க நிக்கிற இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துருவோம். அது போக ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கிற நெட்வொர்க்ல இருக்கிற கூகுள் ஆப் ஆப்பிள் ஸ்டோர்ல நீங்க அந்த ஆப்னா எப்படின்னா அந்த மீட்டர் எவ்வளவு வரும் அப்பனா மற்ற ஆட்டோவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் மாட்டேன்? இப்போ நம்ம பார்த்தோம்னா மினிமம் வந்து 1.5 கிலோமீட்டர் சார். அதுக்கு வந்து மினிமம் 70 ரூபா கட்டணத்துல நம்ம வசூலிக்கிறோம். அடுத்து அந்த 70 ரூபாய்க்கு மேல போற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 19 ரூபா கட்டணம் வசூலிக்கிறோம். அந்த மீட்டர்ல வர என்ன தொகை வருதோ அந்த தொகையை மட்டும் கொடுத்தாலும் நீங்க போதுமானது. அது போக கவர்மெண்டோட அத்தாரிட்டி சர்டிஃபிகேட்டோட தான் நாங்க பயணம் பண்றோம் மதுரை மாவட்டத்தில் அனைத்து உறுப்பினர் டிரைவர்களுமே சார். இது எப்படி உட்காந்து மீட்டர்ல எப்படி ஆன் பண்றது என்ன சொல்லுங்க? ஆனா இதான் வந்து டிரைவரோட அப்ளிகேஷன். இப்போ நீங்க ஆப்ல புக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா வந்துடும். இப்போ நீங்க ஆப்ல புக் பண்ண நார்மலா புக் பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மீட்டர் ஐடி இருக்கும். இதை டச் பண்ணோம்னா மீட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. அவ்வளவுதான் மீட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எந்த இடத்துக்கு போறேன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல போய் டிராப் பண்ணுவோம். அங்க என்ன பேமெண்ட் வருதோ அதை மட்டும் கொடுத்தா போதுங்க. ஆனா இப்போ ரேட் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கூட இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல வந்து என்னன்னா மினிமம் 1.5 கிலோமீட்டர் 50 ரூபா கட்டணும். அதுக்கடுத்து ஒரு கிலோமீட்டர் 15 ரூபா கட்டணங்களை வசூலிச்சிருந்தோம். இப்போ எல்பிஜி தட்டுப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விலைவாசி அதிகமாக இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணிருக்குன்னா வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு நிமித்தமா மினிமம் 1.5 கிலோமீட்டருக்கு 70 ரூபா கட்டணமும் அடிஷனலாக 18 ரூபா வச்சுருக்காங்க. 1 ரூபா விலைவாசி ஏற்றி 19 ரூபா கட்டணம் வசூலிக்கிறாங்க. இது எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. அதனால விலைவாசி கரெக்டான தொகையாக இருக்கு. ஆனா இப்ப எல்பிஜி தட்டுப்பாடுனால ரேட் ஏறி இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ எல்பிஜில நார்மலா கிடைச்சிருச்சுன்னா நீங்க திரும்ப பழைய ரேட்டுக்கு வந்துருங்களா இல்ல இதே மெயின்டைன் ஆகுமா? தட்டுப்பாடு இருக்கிற காரணத்தினால மட்டும் தான் நம்ம விலைவாசி 1 ரூபா கட்டணத்தை வச்சிருக்கோம். அதுவே வாடிக்கையாளர் சப்போர்ட் பண்ற அடிப்படையில் தான் வாடிக்கையாளர் நிறைய ஆதரவு கொடுக்கறாங்க. அந்த 1 ரூபாவை நிறுத்தி இருக்கும். இப்போ எல்பிஜி கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லிட்டருக்கு 90 ரூபா போகுது. முதல் 55 ரூபா இருந்தது, 90 ரூபா. இதே கட்டணம் வந்து எல்பிஜி வந்து விலைவாசி குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் வாடிக்கையாளருக்கு குறைந்த கட்டணத்தில் எங்களுடைய சேவை மீண்டும் தொடரும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மதுரை மக்கள் அனைவருமே சன் மீட்டர் ஆட்டோ